இதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஆம் சாமி, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள், கடந்த மாதம் முழுவதும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலி செலுத்த உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். இந்த 10வது மாதம் 1ஆம் தேதியிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஆசீர்வாதம், சுகம், பலன், தேவைகள் சந்திக்கப்பட உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமீன் என்றும் நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்றும் இடத்திலே மன்றாடுகிறோம். அப்பத்தை பிற்கையிலே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆவியானவரே கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கோட்டி எங்கள் மானு கேளோம் பிதாவினது ஆசனத்தோளாம் இரங்கோ. நித்திய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அச்சிக்கப்படுகிறே. உன்னத கர்த்தரே, ஆமென். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்த தேவனே, நித்திய
பரிசுத்த தேவனே நித்திய மானவா பரிபூரணமே வல்லமைந்தவா அறிவுடன் இறங்குவி பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்திய மானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற நாம் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஒளியத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவராய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். முது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரலும். முடிவு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளலாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இறைவனிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை எல்லாம் இனி நினையாதிருப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மைக்கும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென்.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீ தந்த இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை கருவிழிகளைப் போல பாதுகாத்தீர், தூக்கி சுமந்தீர். எங்களுக்காக நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி பலி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் உம்முடைய விசேஷித்த கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பாவத்திலே விழாதபடி, அக்கிரமத்திலே விழாதபடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே புதிய பலனை, புதிய கிருபையை, புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளை, அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறே விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தம் பிதாவினாலே ஜென்மிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனே மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜென்மிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொது பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்த்து வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். அமர்ந்திருப்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகத்துவம் உள்ள வல்ல நாமத்தினாலே இந்த நல்ல வாய்ப்பினை எமக்கு அருளின இறைவனுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நம்முடைய சேகர குருவானவர்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களிலே நான் அவர்களை சந்திக்கிற பொழுது நல்ல சுகத்தையும் பலனையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள், அதே நேரத்தில் அவர்களை பார்க்க சென்ற அனைவருக்கும் நான் மிகுந்த
நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மையும் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் சன்னிதானத்திலிருந்து இந்த புதிய மாதத்தை காண தந்த கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தினுடைய தோத்திரங்களை பக்கத்திலே இருக்கிறவர்களோடு கூட தோத்திரம் என்று சொல்லி நாம் இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். அன்புக்குரியவர்களே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் கர்மணியை போல பாதுகாத்தார். நம்மை சுமந்து வந்தார், நம்மை தாங்கி வந்தார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்தி விட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தஞ்சாவூரிலே ஒரு ஊழியக்காரர் காலை வேளையிலே தன்னுடைய நடைப்பயிற்சியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ராத்திரி வேளை அவருடைய மனைவி வீட்டிலே சொன்ன வார்த்தை, நாளைய தினம் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, ஆகாரத்திற்கு நம்முடைய வீட்டிலே தேவையான பொருட்கள் இல்லை, நாளைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதை மனதிலே வைத்துக்கொண்டு இரவு நேரத்திலே இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறார். காலையிலே தஞ்சாவூரிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு துண்டு காகித பேப்பர் தன்னுடைய கையிலே கிடைக்கிறது. அதை எடுக்கின்றார். வீட்டிலே சென்று வாசித்து பார்க்கிறார். அதில் எழுதப்பட்ட வாசகம் யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவருக்குள்ளே அநேக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். வாழ்க்கையிலே போராட்டம், வாழ்க்கையிலே பிரச்சனை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, நாளைய தினத்தின் காரியத்திற்காக என்ன செய்வேன் என்று ஏக்கத்தோடு இருந்த மனிதருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவருடைய தேவைகளை எல்லாம் அருளி செய்து ஏற்ற காலத்திலே உயர்த்தி, அதே நேரத்திலே அவர் அநேக பாடல்களை நூற்றாண்டு கீதத்திலே எழுதக்கூடிய கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து வேதாகம கல்லூரிக்கு ஒரு அருமையான பேராசிரியராக ஆண்டவர் மாற்றினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மனதிலே வைத்து ஜெபித்ததினாலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினதோடு மட்டுமல்ல, நம்முடைய பாடல் புத்தகத்திலே அநேக பாடல்களையும் எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதிலே ஒரு பாடல்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உனக்கென்ன குறை மகனே என்கின்ற பாடல். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பான், கண்ணீர் துடைப்பான், கவலைகள் தீர்ப்பான், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பான், பவமணி பழிப்பான், பாக்கியம் கொடுப்பான், பரம பதவியினும் எந்தனை எடுப்பான். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இவ்விதமான பாடல்களை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் தன் வாழ்நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்தார். இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற
வேத வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிரோடு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அருள்நாதராகிய இயேசு உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பக்கத்திலே இருக்கிறவரோடு கரங்களை கொடுத்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஒருவரையொருவர் வாழ்த்தி சொல்லுவான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யூதர்கள் யூதேய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூதர்களுக்குள்ளே பல பிரச்சனைகள், போராட்டங்கள். இந்த பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் சிதறி போயிருந்தார்கள். பல இடங்களுக்குள்ளே அலைந்து திரிந்து சிதறி கிடந்தார்கள் இந்த யூதர்கள். அந்த யூதர்களுக்காகத்தான் ஒன்று சேர்ந்த பொழுது இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சிதறி கடந்த யூதர்களை ஒன்று திரட்டி இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கலாம். இந்த டே டு டே லைஃப், மனிதனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையின் வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள். இன்றைக்கு ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற நம்மிடத்திலே இன்றைக்கு ஒருவரை ஒருவர் நாம் கேட்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலே, போராட்டத்துக்கு மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. குடும்பத்திலே தனக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து வேதனையோடு கூட இருக்கலாம். சரீரத்திலே இன்றைக்கு பலவீனத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலே கவலையோடு அமர்ந்திருக்கலாம். அதே நேரத்திலே பிள்ளைகளை குறித்ததான பாரம், தன்னுடைய வியாபாரத்தை குறித்ததான கவலை, விவசாயத்தை குறித்ததான வேதனை, அதே நேரத்திலே நம்முடைய தொழில் துறைகளிலே காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், இவைகளுக்கு மத்தியிலும் சரீர பலவீனத்தோடு யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறோமோ, இன்றைக்கு பலவிதமான போராட்டங்களை மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமான போராட்டங்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகளை சந்தித்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் இரண்டு காரியத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். விலகாமல் இருப்பது எப்படி? ஒரு 2 வயது குழந்தை நடக்கிற பொழுது அருகிலே தாயோ தந்தையோ, அதே நேரத்திலே பாட்டியோ தாத்தாவோ இருக்கிற பொழுது அந்த குழந்தை தைரியமாக நடக்கும். காரணம், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி, என்னுடைய தாத்தா என்னோடு கூட நடந்து வர்றாங்க. ஆண்டவர் அதே போன்றுதான் உங்களை ஒரு நாள் விலக்க மாட்டார், உங்களை விட்டு விலகி செல்ல மாட்டார், அதே நேரத்தில் கைவிடவும் மாட்டாராம். எப்படி கைவிட மாட்டார்? நீச்சலுக்கு ஒரு மனிதனை அழைத்து செல்வார்கள். அந்த நீச்சலுக்கு அழைத்து செல்கிற பொழுது நீச்சல் தெரிந்தவர் அந்த நீச்சல் தெரிந்தவனை ஒருவேளை கிணற்றுக்குள்ளோ குளத்திலோ உள்ளே வீசிவிட்டால் விட்டு விடுவாரா? விடமாட்டார். ஓடி போய் தன் கரத்தை கொடுத்து பிடித்து தூக்குவார் அல்லவா? அதே போன்றுதான் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் கரத்தை பிடித்து உங்களை தூக்கி சுமந்து செல்வார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. முதலாவதாக, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. லூக்கா 24:32 வாசித்தோம். இங்கே சுவிசேஷ பாடமாக வாசித்த இடத்திலே அருள்நாதர் உயிர்த்தெழுந்த காட்சியை அநேகருக்கு காண்பித்தார். மாலை பொழுதிலே எம்மாவூர் சீஷர்கள் நடந்து செல்கிற பொழுது அவர்களோடு கூட இயேசு நடந்து போகிறார். குறிப்பிட்ட இடம் வருகிறது. அந்த இடம் வந்தவுடனே அவர் வேறொரு திசையை திரும்பி செல்கிறது போல் இருக்கிற பொழுது அந்த எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்கள், நீ தூரத்து ஒரு மனிதனாக தெரிகிறது, எங்கள் வீட்டுக்கு வாரும். யூ கம் டு அவர் ஹவுஸ், எங்களுடைய வீட்டுக்கு வாரும். அழைக்கிறார்கள். வீட்டுக்கு செல்கின்றார். அப்பத்தை எடுக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை வீட்டுக்கு அழைக்க வேண்டும். வாழ்க்கையில வேதனை, போராட்டம், கஷ்டம், மனதில துன்பம் இருக்கிற பொழுது நீங்கள் படுத்துக்கொண்டே உங்கள் இருதயத்திற்குள்ளே ஆண்டவரை அழையுங்கள். ஆண்டவரை அழையுங்கள். உங்களுடைய இல்லத்திற்குள்ளே ஆண்டவரை அழையுங்கள். ஆண்டவர் வருவார், உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் வேதனையான நேரத்திலே, சோதனையான நேரத்திலே அழைக்கிற பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, அப்பத்தை பிட்கையிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்திலே சீஷர்களுக்கு சமாதானம் என்று அந்த இடத்திலே சொல்கிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையான அப்பத்தை, ஆகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ராபர்ட் புரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மன்னன் ஸ்காட்லாந்து தேசத்திலே எதிரிகளினால் தோற்கடிக்கப்பட்டு பாட புத்தகத்திலே இருக்கிறது. ஒரு குகையின் அடியிலே படுத்திருக்கின்றான். அவன் பார்க்கிறான், சிலந்தி பூச்சி அங்கே வலையை பின்னிக் கொண்டிருக்கிறது. அந்த சிலந்தி பூச்சி 6 முறை வலையை பின்னி அந்த வலை கிழிந்து போகிறது, தோல்வியுற்று போகிறான். அந்த சிலந்தி பூச்சி 7வது முறை முயற்சி செய்கிறது, வலையை பின்னுகிறது, வெற்றி கிடைக்கிறது. அப்பொழுதுதான் ராபர்ட் புரூஸ் அறிந்து கொண்டான், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், என் வாழ்க்கையில வேதனை இருக்கலாம், என் வாழ்க்கையில சோதனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே விடாப்பிடியாக நம்பிக்கையோடு ஆண்டவரை பிடித்து 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 ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரை அழைத்து அழைத்து ஜெபிக்கிற பொழுது எனக்கு வெற்றியை கட்டளையிடுவார் என்று சொல்லி அறிந்து கொண்டு செயல்பட்டான், வெற்றி பெற்றான். இந்த அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது, வேதனை வரும்போது ஆண்டவரை பிடித்து கொள்வோம். அவர் உங்கள் வாழ்க்கையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்களை விட்டு விலகவில்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் உன்னை கைவிடுவதில்லை. முதலாவது, உன்னை விட்டு விலகுவதில்லை. இரண்டாவது, உன்னை கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். இவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனம். மோசேயினுடைய நாட்களிலே மோசேயே பலவிதமான துன்புறுத்துதல், பலவிதமான பிரச்சனையை கொண்டு வந்த மக்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்கள் முறுமுறுக்கிற தன்மை பெற்றவர்கள். அதனால் ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வது? யோசுவா திகைத்து போய் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். I will be with you now and forevermore. நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். நம்முடைய இயேசு
நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் உங்களோடு கூட வருவார். உங்கள் வாழ்க்கையிலே தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். பயம் இருக்கலாம், நடுக்கம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்கு என்ன செய்வேன், தன்னுடைய பண செலவுக்கு என்ன செய்வேன், வியாபாரத்திற்குள்ளே லாபத்திற்கு என்ன செய்வேன், விவசாயத்திலே ஆசீர்வாதத்திற்கு என்ன செய்வேன், கைத்தொழிலே ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்வேன் என்று கலக்கத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, உன் தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இந்த மாதம் முடிவு வரையிலும் ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய விசுவாசத்திலே, ஆண்டவருடைய நம்பிக்கையிலே நாம் ஓடோடி செல்கிற பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒரு அருமையான குட்டி குழந்தை மகாராஷ்டிரா மாநிலம் IMS பணித்தளத்திற்கு நான் சென்றிருந்தேன். இரவு 12 மணி. பேருந்து நிலையத்திலே பேருந்துகள் சென்று விட்டன. அந்த இடத்திலே தங்குவதற்கு லாட்ஜ் கிடையாது. காலையில 5 மணிக்கு பஸ், அதை பிடிக்கணும். நானும் மிஷனரியும் நின்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே 12-15 பேர் நிற்கிறோம். எங்கள் கூட்டத்திற்கு மத்தியில இன்னும் வேறு கூட்டங்கள் இருக்கின்றன. அதுதான் தால்காவினுடைய ஹெட் ஆபீஸ் இடம். அந்த இடத்துல நான் நிக்கிற பொழுது சரியான பஸ் ஸ்டாண்டு கிடையாது. பயங்கரமான கொசுக்கடி, பயங்கரமான புழுதி, துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு இடம் மகாராஷ்டிராவில். அப்படி நின்று கொண்டு இருக்கிற பொழுது ராத்திரி 12 மணிக்கு ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தா ஒருவர். 2 கவுட்ட கம்பு, அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் கவுட்ட கம்பை நட்டி கயிறை இழுத்து கட்டினார். அதே கயிற்றுல சுமார் 15 அடி நீளம் இருக்கும் அந்த கயிறு. அந்த கயிற்றுல 2-3 வயது மதிக்கத்தக்க குழந்தை, 3 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த குழந்தையை ஒரு பக்கத்துல ஏற்றி விட்டார். கையில ஒரு அம்பர்லா. அந்த குழந்தை கையிலே குடையை வைத்து கொண்டு ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு அந்த கயிற்றிலே தன்னுடைய கால்களை வைத்து 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 நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. கடைசி இந்த பக்கம் வந்து சேர்ந்தது. அங்கே நின்ற ஜனங்களெல்லாம் கைதட்டினார்கள். எனக்கோ ஆச்சரியம், இந்த குழந்தை எப்படி நடந்து வந்தது? முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு மகிழ்ச்சி அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே இருந்தது. நான் அந்த குழந்தை இறங்கின உடனே அந்த குழந்தையினுடைய அழைத்து வந்த நபர்களிடத்திலே மிஷனரியோடு பேச ஆரம்பித்தேன். இந்த குழந்தை சிரித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரையில் வந்ததே, அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தை பார்த்து கொண்டே வந்ததே, எப்படி என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய ஸ்டெப் இந்த கயிற்றின் மீது நான் வைக்கிற பொழுது தேர் இஸ் மை டேட், அங்கே என்னுடைய தகப்பனார் நின்று கொண்டிருக்கிறார். கூட்டத்துக்கு மத்தியில நான் என்னுடைய தகப்பனாரே பார்த்து கொண்டிருப்பேன். என் தகப்பனார் அவ கையை வைத்து இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏதாவது கால் தடுமாறுகிற பொழுது என் தகப்பனார் செய்கை செய்வார், என் காலை சரியாக வைப்பேன். என் தகப்பனாருடைய முகத்தை பார்த்து 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 நான் சரியானபடி நடந்து அக்கறையில் இருந்து இக்கரை வரையிலும் நான் வருவதற்கு என் தகப்பனார் தான் காரணம் என்று அந்த குழந்தை சொன்னது. அந்த தகப்பன் மீது அந்த குழந்தை வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் எவ்வளவு பெரியது! இன்றைக்கு அதே போல நீங்களும் நம்முடைய தகப்பனாகிய இயேசுவினிடத்திலே, நம்முடைய தகப்பனாகிய இயேசுவினிடத்திலே நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டான். கவலைகளை தீர்ப்பான்.
கண்ணீரை துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாமல் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், கணவர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அருள்நாதரை நோக்கி நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் அடியெடுத்து வைப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை மனதிலே வைத்து ஜெபிப்போம். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 251 பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரக்காய் தந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கிருபையாக நீர் தந்த மகிமையான மாலை பொழுதின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் கருமணியைப் போல பாதுகாத்தீர். இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்து உம்முடைய ஆலயத்திலே வந்து எங்களுடைய தசமபாக காணிக்கையும் எங்களுடைய பை காணிக்கையும் எங்களுடைய காணிக்கையும் நாங்கள் படைத்திருக்கிறோம். நாங்கள் படைத்திருக்கிற பை காணிக்கையை ஆண்டவர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் திரு நெல்சன் வளர்மதி அவர்கள் தசமபாக காணிக்கையாக
ஆண்டவருடைய சன்னிதானத்திலே படைத்திருப்பதை அறிகிறேன். ஆண்டவரே, அவர்கள் படைத்த தசமபாக காணிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவே, யாரெல்லாம் உடைய ஆலயத்திலே தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களெல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் படைத்த காணிக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிரதான குருநாதா கர்த்தருங்களோடிருப்பாராக. கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுவோம், உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கு. தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். தேவரின் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையிலே மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தை செலுத்தினதே அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போமும் வருகைக்காக காசினியில் உம்மை தோத்தரிப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த செய்தியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம்.
என் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிமதியான சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? ஜகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டியே எங்களும் இறங்கும் தேவா சமாதானம் தாரும். தேவாட்டு கோட்டியே எங்களும் இறங்கும் தேவா சமாதானம் தாரும். வாருங்கள், பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அறிவு கெட்டாத அன்பை நினைக்க அருமை இரட்சகா கூடி வந்தோம் இந்திருந்த வந்தோம். ஜீவ அப்பமும் பானமும் நீரெங்கள் தேவையாவும் திருப்தி செய்தி. ஜீவ அப்பமும் பானமும் நீரெங்கள் தேவையாவும் திருப்தி செய்தி. பக்தியாய் வீரோந்து கொண்டாடைப்போ அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன் பெற்றோம் உமதொழி முகதரி கனமுத்தோம். உமதன்பின் பிரசனம் பெற்றோம் உமதொழி முகதரி கனமுத்தோம். சமாதானம் வந்து சந்தோஷமும் எம்மில் தங்க செய்திடும் அருமை இரட்சகா கூடி வந்தோம் உமதன் இந்திருந்த வந்தோம். திருவை விருந்தில் இந்த ஐக்கியம் பூவில் கிடைத்த கரிய பெரும்பாக்கியம். திருவை விருந்தில் இந்த ஐக்கியம் பூவில் கிடைத்த கரிய பெரும்பாக்கியம். அரும்பிரிய தோற்றங்களை நேசிக்கும் குருவே
எங்கள் காய்வோமை கொப்புவித்தி போடும் சிலுவையில் மறித்தே எங்கள் காய்வோமை கொப்புவித்தி போடும் சிலுவையில் மறித்தே வாங்கும் பேரன்பை எங்கும் தெரிவிப்போம் எனாதரை எனாதரை அருமை ரட்சகா கூடி வந்தோம் அன்பின் விருந்த உந்த வந்தோம் மந்தி கஜமா சுவையமை சொந்தமாய் வர வளைத்தீரே பந்தி கஜமா சுவையமை சொந்தமாய் வர வளைத்தீரே ஓந்தம் கிருபை வல்லமை பெற்றோம கோழியம் செய்ய அருமை ரட்சகா கூடி வந்தோமோம அன்பின் இருந்த வந்தோம் அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் அதிசய அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் வியாழ நிறவினில் வியாகுலத்தோடே விளம்பின போதகம் மறந்திடலாகும் அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் செடியின் கொடி போல் சேர்ந்து தம்மோடே முடிவு பரியந்த நிலைப்பினின்றாரே அதிசயர் அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் பக்தருக்காக பரமனை நோக்கி மெத்தவும் ஊக்கமாய் வேண்டிக் கொண்டாரே அதிசயர் அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் தேவனுடைய சாக்கிரமத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக முழங்கால் படியிடுவோம். இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய விசேஷித்த கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், சரீர பலவினைகளை மாற்றும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியை தாரும். ஆம் ஆண்டவரே,
எங்களுடைய சேகர குருவானவர்கள் அருள் திரு ஆண்டவரே ஜபரத்தனம் ஐயாவுக்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலனையும் தார், உள்ள அளவிலே உற்சாகத்தை தாரும். மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படியும் உம்முடைய கிருபையின்படியும் சுகத்தோடு பலத்தோடு எங்கள் சேகரத்திற்கு வந்து சேர ஆண்டவர் அருள் புரியும். அம்மாவை ஆசீர்வதியும். அம்மாவை கர்த்தர் பலப்படுத்தும். பிள்ளைகள் 2 பேரையும் பலப்படுத்தும். உறவினர்களை பலப்படுத்தும். ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவருடைய சரீரத்துக்கு சேவையான சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் அருளி செய்து வழிநடத்த வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். எங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நோக்கி பார்க்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், புலம்பலோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், ஆசிரியர் பணி செய்கிறவர்கள், ஆசிரியர் பணிகள் அரசாங்க பணிகள் செய்து ஓய்வு பெற்று இருக்கிறவர்கள், ஆண்டவரே அரசாங்கத்திலே பணிபுரிவோர், தனியார் துறையிலே பணிபுரிவோர், வியாபாரம் செய்வோர், விவசாயம் செய்வோர், தன் வீட்டின் அருகிலே அமர்ந்திருக்கிறவர்கள், எங்கள் சமுதாயத்தின் மக்கள், அனைத்து சமுதாயத்தின் மக்களையும், இந்த சுந்தரபாண்டியபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சமுதாயத்தின் மக்களையும், கட்டடை வேலை செய்வோர், கூலி வேலை செய்வோர், பலவிதமான தொழில்துறை செய்வோர் எல்லாருக்காய் மன்றாடுகிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். மருத்துவர்களுக்காக, டாக்டர்ஸுக்காக, செவிலியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். புதிய பலன், புதிய கிருபை கொடுத்து அவர்கள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தருளும். ஆண்டவரே பொதுப்பணித்துறை, காவல்துறை, கண்காணிப்பு துறை, நீதித்துறை எல்லா துறைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சிறிய தொழில் செய்வோர், பெரிய தொழில் செய்வோர் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்திலே வயதிலே முதிர்ந்தவர்கள் ஒலிபெருக்கின் மூலமாய் உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனைவரையும், அனைவருடைய பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி இந்த மாதத்திலே நன்மையாக வழிநடத்தும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக. வேதனையோடு இருக்கிறவர்கள், பாரத்தோடு இருக்கிறவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கி போடும். உம்முடைய கிருபையினால் முடிசூட்டியரிடும், நன்மையினாலே முடிசூட்டியரிடும். இந்த கிராமத்தை ஆசீர்வதியும். நல்ல மழையை தாரும், நல்ல செழிப்பை தாரும். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே அருளி செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது. எல்லாருக்கும் உன்னத
எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருந்து இந்த மாதம் முழுவதும் எங்கள் தொழில் துறைகளிலே, போக்குவரத்துகளிலே, குடும்பத்திலே ஆண்டவரே நீர் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.